பப்ளிக்காக நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த உத்தரவாதம் ஒரு லெட்டர் மூலமாக, நான் உங்களோட தோழியாக சகோதரியாக இருப்பேனே தவிர அரசியலில் இருக்க மாட்டேன் அப்படின்னு. இந்த செயல்பாடு அந்த உத்தரவாதம் மீறல் இல்லையா? இல்லை. ஏன்னா நான் போனதுக்கு காரணங்கள் என்னங்கிறத நாங்கள் பார்க்க வேண்டியது இருந்தது. நான் வெளியில் வந்தேன்ல, வெளில வந்ததும் அம்மா சில என்கொயரிஸு இது நடத்துகிறாங்க. ஏன்னா அவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. நடத்தும்போது அவங்க முழு காரணம் என்ன, எதனால் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப இல்லை, ஒரு 4 நாள்லே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ஒன்லி 4 days தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஒரு ஒரு ஃபோன் சின்ன டைப்பு இது வருது. அது அந்த பையனும் இருக்கான், இங்கே தான் இருக்கான் அந்த ஊரில். அப்போ நீங்கள் டி நகரில் இருந்தீங்க? டி நகரில் இருந்தான். கொடுத்து அனுப்புகிறாங்க. என்கிட்ட ஃபோனில் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. வேற ஒரு ஃபோன்லையா? யாருக்கும் தெரியாத ஃபோன்லையா? தெரியாத புது நம்பரு. அந்த நம்பரே அந்த பையன் தான் போட்டு கொண்டு கொடுத்துருக்கான். 2 ஃபோன் வாங்கி 2 நம்பர் போட்டு அம்மாட்ட கொண்டு கொடுத்துட்டு ஒரு ஃபோன் நம்பரை எங்கிட்ட கொண்டு கொடுக்க சொல்லி அம்மா அனுப்புகிறாங்க. அந்த பையன் என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாரு. நான் வாங்குகிறேன். வாங்கினதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு அம்மா லைனில் வர்றாங்கம்மா, நீங்கள் பேசிக்கிங்கன்ட்டு போயிட்டார் அவர். அப்புறம் பேசினாங்க. பேசிட்டு இது எதுக்கு இந்தந்த காரணம் என்னென்னது, இது கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டேன். யார் யார் இருக்காங்க இந்த லிங்கில், உள்ளூர் ஆள் எத்தனை இருக்குது, வெளியூர் ஆள் எத்தனை இருக்குது. வெளியூரா அவங்க சொன்னது அப்படின்னு. அதனால் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அதனால் நம்ம டெய்லி ஃபோனில் நான் பேசியிருந்தேன். ஆஃபீஸுக்கு போனேன்னா பகலில் பேச மாட்டேன். ஈவினிங்கு மேலே வந்தோன்னே ஃபோனில் பேசுகிறவன்ட்ட நம்ம 2 பேரும் ஃபோன்லேயே பேசிக்குவோம். இது எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்துக்கும் நான் பதிலும் அவங்களே கூப்பிட்டு கேட்டு தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். பட் பொதுக்குழுலாம் அவங்க இனிமேல் வரமாட்டாங்க, யாரும் நம்பாதீங்கன்னு சொன்னாங்களே. அதே தான் நான் சொல்கிறேன்னு. அப்படின்னு சொன்னதும் நான் என்ன சொல்கிறேன் அவங்களுக்கு, அப்போ நான் உடனே வரக்கூடாது. அங்கே நீங்கள் ஃபுல்லாக யார் யார் இதில் இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா நம்ம போகிறது அரசியல் பயணத்தில் இருக்கோம். அதனால் முழு டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சில போலீஸ் ஆஃபீஸர்ஸே நம்ம ஆளுங்க இருந்தாங்க அதில். என்ன என்ன கேளுங்க. அது ஒரு கதை ஒன்று ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அவங்க. என்ன கதை, என்ன சொன்னாங்க? அது நான் வெளில சொல்ல முடியாது. ஏன்னு வச்சுங்க, பொது வழியில் இல்லைன்னா நீங்கள் ஆட்சி அவங்கள்ட்ட கைப்பற்ற உங்கள் ஃபேமிலி ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு தான் ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னு. அது ஃப்ரேம் பண்ணுறது வெளியில், உள்ளார் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சு இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் நாங்கள் டெய்லி பேசிகிட்டு இருக்கோம். நானே சொல்லிட்டேன், ஏப்ரல் போல் வர்றேன், இப்போ வேண்டாம், உடனே வர வேண்டாம். ஏன்னா வெளில நம்ம எதோ பண்ணியிருக்கோம், சொல்லியிருக்கோம். அதனால் உடனே வந்தால் நல்லா இருக்காது, நான் இருந்துட்டு வரேன்னு சொன்னேன். மார்ச்சில் போனீங்கல்ல திருப்பியும்? இல்லை ஏப்ரல். ஏப்ரல் 2. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போனேன். இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிறவங்க கூட சொல்வது, நீங்கள் அவங்களுக்கு தோழி இல்லை, பணியாளராக இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நான் பணியாளர்னே அவங்க சொல்கிறபடியே வச்சுங்க. நீங்கள் போயஸ் கார்டனில் என்னை பார்த்து பேசும்போது பணியாளர் காலில் விழுந்திருக்க வேண்டியதில்லை, ஒன்று செய்ய வேண்டியது இல்லையே. அவங்க இருக்கும்போது சொல்கிறீங்களா? அம்மா இருக்கும்போது இவங்கெல்லாம் என்னை பார்ப்பாங்க, அமைச்சர்கள்லாம் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லிட்டு போவாங்க, நீங்கள் இது அம்மாட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த மாதிரி நான் நிறைய கேட்டு அம்மாட்டேருந்து கேட்டு பதிலெலாம் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு. அப்போ ஒரு பணியாளர் காலில் விழுந்து தகவல்களை அம்மாவுக்கு சொல்ல வேண்டியதை சொன்னீங்களா அப்படிங்கிறத நான் நேரில் என்னைக்காவது சந்திக்கக்கூடிய நேரம் வர்றப்ப கேட்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். சரி, அம்மா மறைவிற்கு பிறகு நான் தான் சொன்னேன்ல, நீங்களே பார்த்துக்குங்க, நல்லபடியாக செய்யுங்க
அப்படின்னு தானே நான் சொன்னேன். ஆனால் நீங்களே எல்லாருமா வந்து போயஸ் கார்டனில் நான் இருக்கிற வீட்டில் வந்து நீங்கள் தான் பொதுச் செயலாளர் ஆகணும் அப்படின்னு ஏன் அந்த பணியாளர்கிட்ட வந்து கேட்டீங்க? அது உங்கள் அழுத்தம்னு அவங்க சொல்லக்கூடும். எப்படிங்க அது? இதெல்லாம் செய்யுங்கன்னு நீங்கள் செட்டப் பண்ணீங்கன்னு கூட சொல்லக்கூடும். அது எப்படிங்க செட்டப் பண்ணுறது? நான் தான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிட்டேனே, நான் வரல, நீங்களாம் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுவே எனக்கு போகும். உங்களுக்கு உண்மையிலே விருப்பம் இல்லையா? ஃபஸ்ட்டு அப்போ எனக்கு விருப்பம் இல்லைங்க. நான் வந்து நீங்கள் எல்லாம் இருந்து செய்யுங்கப்பா, நல்லபடியாக இதை நடத்துனீங்கன்னா போகிறோம் எனக்கு, அப்படி தான் நான் சொன்னேன். அக்கா மறைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் இருக்குது, நான் அதை பார்த்துக்கிறேன். நீங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிற கேபினெட் அப்படியே இருக்கட்டும், பன்னீர்செல்வத்தை சேர்த்து நீங்கள் போய் பதவி ஏற்றுங்கன்னு சொன்ன அன்னைக்கு இரவே சொல்லி போய் செஞ்சாங்க. திரும்ப ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்குள்ளே முடிவு பண்ணுறீங்க, திருப்பி வர்றீங்க, கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க என்கிட்ட. தினம் வந்து இதுதான் நீங்கள் பொதுச்செயலாளர் கட்சை நீங்கள் எடுத்து தான் நடத்தணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ பணியாளராக தெரியலையா உங்களுக்கு? அப்படிங்கிறதையும் நான் என்றைக்கோ ஒரு நாள் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் நிச்சயம் ஏற்படும் போது நான் அதை யார் யார்ட்டெல்லாம் பிரதானமாக கேட்பீங்க? எல்லாத்தையும் கேட்பேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்கல்ல. கொஞ்சம் கால அவகாசம் எடுத்திருக்கலாம் அப்போ நடந்த விஷயங்களுக்கெல்லாம் அப்படின்னு தோணுதா? நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு பொதுமக்கள் மத்தியில் டைஜஸ்ட் ஆக அன்னைக்கு வந்த அழுத்தங்கள், அன்னைக்கு இருந்த போராட்டங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் மெதுவாக அதை நடத்தியிருக்கலாம்னு நினைக்கலையா? இல்லை, அப்படி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த நினப்பு வந்துருச்சு. அதாவது வந்து நீங்கள் பொதுச்செயலாளர் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற இது வந்து அழுத்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போ ஒரு விஷயம் வைரலாக போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியாது. அன்றைக்கே சசிகலா அம்மா சொன்னாங்க, அவரும் இவரும் பார்த்துக்கிட்டாங்க, திமுகவை பார்த்துக்கிட்டாரு. எல்லாமே வந்துடும்ல, ஒரு ஒரு நாளைக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் இல்லையா? அவருக்கும் திமுகவோட தொடர்பு இருந்தது அப்பையிலேருந்து திரு பன்னீர்செல்வம் அவர்களும்? இல்லை, அன்னைக்கு இருந்தது உண்மை. அன்னைக்கு வந்து அதாவது ஒரு எதிர்கட்சி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து மாவட்டத்தில் பார்க்கணும், கீழே ஒன்றியத்தில் பார்க்கணும். அங்கே நீ ஒருத்தன் பேசிக்காமல் ஒருத்தங்க நீயா நானான்னு இருக்கிற இடத்துல நீங்கள் தலைமையில் உட்காந்துக்கிட்டு போய் கை குலுக்கிட்டு உட்காந்திங்கன்னா என்ன அர்த்தம்? திரு ஓபிஎஸ் தர்ம யுத்தம் செய்யலை, உங்களுக்கு சிறை போக வேண்டிய ஒரு சூழல் வந்துருந்தா நீங்கள் அவர்கிட்ட தான் திருப்பி கொடுத்துருப்பீங்களா? நிச்சயமா, அதில் ஒன்றுமே சந்தேகமே இல்லையே. இல்லை, இன்னைக்கு அந்த சாய்ஸ் உங்களுக்கு இருக்குல்ல, நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், பல நாடுகளுக்கு போகலாம், போதும் ஓய்வு பெற்றலான்னு உங்களுக்கு தோணுனதே இல்லையா? எனக்கு தோணுனதே இல்லை, எனக்கெல்லாம் அது தோணலை. ஏன்னு வச்சுங்க, நாங்கள் கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் வேலை செஞ்சுருக்கோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து டூர் பண்ணும்போது மத்தியானம் 1 மணிக்கு ஆரம்பித்தோம்னா காலையில் 6 மணி 7 மணி ஆகும் நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு. இந்த மாதிரி நாங்கள் வந்து வேனில் உட்காந்து பயணம் செஞ்ச நாட்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் பாதி டைம் அப்படி தான் போயிருக்கு எங்களுக்கு. நீங்கள் சாதாரணமாக ஒரு லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் பார்ப்பாங்க, எதாவது பார்ப்பாங்க. என்னை மட்டும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னாக்க டிபேட் பார்ப்பேன், அப்படி பார்ப்பேன், ஒவ்வொரு சேனல்லையும் பார்த்துட்டு முடிச்சுட்டு அந்த அதிலே இருந்துட்டோம் நம்ம. இல்லை, இப்படி இருந்தால் நீங்கள் ஒதுங்கினீங்கன்னா மேலேருந்து அழுத்தம், டெல்லியிலேருந்து அழுத்தம் கொடுத்தாங்க, அதனால தான் போன எலெக்ஷனில் ஒதுங்கினீங்க. இவ்வளோ நாள் அதெல்லாம் அவங்களோட இசையோடு தான் அதை செஞ்சீங்க, செய்கிறீங்க. கிடையாது, அதுதான் தப்பு. நான் தான் சொல்கிறேன்ல, நான் எதுலேயுமே கொஞ்சம் பொறுமையாக போவேன், கொஞ்சம் அமைதி காப்பேன். சரியாகவே வரலைங்கிறப்ப நான் ஒரு முடிவெடுத்து போவேன். அன்னைக்கு இருந்த சூழ்நிலை நான் வெளில வந்தேன். நான் தான் சொல்லிட்டேனே, மறுநாளே நான் ஒரு கொடியை தூக்கியிருக்கலாம், பண்ணியிருக்கலாம், ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த மாதிரி டைப்பே நான் இல்லைன்றேனே. இப்போ சக்ஸஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக பண்ண முடியும். உங்கள் இயக்கம் என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷனில்? நிச்சயமாக தமிழக மக்களுக்கான அவங்களுக்கு என்ன கிடைக்கணும், அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, அதை செய்யக்கூடிய இடத்துல நான் இருப்பேன், நிச்சயமாக இருப்பேன். ஸ்டில் கிரிப்டிக் ஆன்சர் நான் எதிர்நோக்கி இருக்கேன். இறுதியாக ஒரு சின்ன ஒரு விளையாட்டு. என்ன விளையாட்டு? நான் சில பேர்கள் சொல்கிறேன், அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற செய்தி. மறைந்தவர்கள், இருப்பவர்கள். செல்வி ஜெயலலிதாவுடைய ஆன்மாவுக்கு
அவருக்கு நீங்க இந்த தருணத்துல என்ன சொல்ல விரும்புவீங்க? இல்லை, அக்காவை பொறுத்த வரைக்கும் மக்களானால் மக்களுக்காகவே நான் சொன்னாங்க. எந்த ரூபத்திலையும் அவங்க சொன்னதை நான் சாதிச்சு காட்டுவேன். என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தான் அவங்கள்ட்ட அந்த வார்த்தை வந்தது. எந்த வார்த்தை? எத்தனை ஆண்டு ஆனாலும் நான் செய்வேன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த இது அவங்கள இப்போ யார் நினைக்கிறா? நினச்சா இது மாதிரி செய்வாங்களா? அதை நான் என் மனசுக்குள்ளே இருக்காங்க, அதனால் அவங்க நினச்சா நான் செய்வேன். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற செய்தி? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறத புரிஞ்சுக்கணும். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு? என்னதான் இருந்தாலும் தலைவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அவர் கட்சி ஆரம்பித்தவர், கட்சிக்காக பாடுபட்டவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தார். நீங்களும் 3 முறை முதலமைச்சராக அதிமுகவில் இருந்தீங்க. நீங்கள் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் தலைவரை வெளியில் அனுப்பின திமுகவில் போய் சேர்ந்தது எனக்கு மன வருத்தத்தை தந்தது. அதிமுக சீனியர்ஸுக்கு, நிர்வாகிகளுக்கு? அவங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டுறேன், நல்ல புத்தியை கொடுக்கணும்னு. திரு டிடிவி தினகரனுக்கு? எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஏன்னா அந்த அணியில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். விஜய்க்கு ஏதாவது மெசேஜ் உண்டா? அதாவது அரசியலில் யாரும் வரக்கூடாதுங்கிறது கிடையாது. யார் வேணாலும் அரசியலில் வரலாம். ஆனால் வெற்றிக்குன்னு சில வியூகங்களை வகுத்து செயல்படணும். அதுபடி செயல்பட்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன். திரு கே.ஏ. செங்கோட்டையன்? செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எதிரிகிட்டையும் போகல, துரோகிகள்கிட்டையும் போகல. அவர் ஒரு புது இடத்துக்கு போயிருக்கார். அது வரைக்கும் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நல்ல இடமா? அது அவருக்கு பொறுத்த வரைக்கும் அது நல்லது. தமிழ்நாட்டு மக்களுக்கு? தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிக்கிறது ஒன்று தான். அதாவது இந்த 5 ஆண்டு காலம் நீங்கள் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்து அவங்களுடைய பணியை பார்த்தீங்க. எந்த அளவுக்கு மக்களுக்கு அவங்க செஞ்சுருக்காங்கங்கிறத நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு வீட்லேயும் எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும். அதனால் மீண்டும் ஒரு தவறை செய்ய வேண்டாங்கிறத கேட்டுக்கிறேன்.